ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை வச்சு ஒரு தோசை செய்ய போகிறேன். இந்த தோசை வந்து நல்லா கீரை ஸ்மெல்லோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கு நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துன்னு இருக்கேன். இது தண்ணி ஊற்றிட்டு 2-3 வாட்டி அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறட்டும். இந்த அரிசி ஊறின பிறகு நம்ம மாமூலாக தோசை மாவு போடுற மாதிரி நல்லா நைஸாக நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து 1 கப்பு அரிசிக்கு நான் 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துன்னு இருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லா தோசை மாவு போடுற மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். 1/2 கப்பு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது கூட வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை நான் வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அதுக்கு எவ்வளோ மாவு இருக்கோ அந்த மாவு தகுந்த மாதிரி முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டாம். அரிசி மட்டும் 4 மணி நேரம் ஊறினா போதும், புளிக்க வைக்க வேண்டாம். அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அது இன்ஸ்டண்ட்டாக அப்போயே ஊற்ற வேண்டியது தான் தோசை. பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நான் எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி தோசை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சுத்தூர எண்ணெய் போட்டு 2 சைடுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். சுட சுட முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. சுட சுட முருங்கைக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி, இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.